முடியல. ஆனாலும் கர்த்தர் 2 நாள்ல உட்கார்ந்து அதை முடிக்கக்கூடியான கிருபையை தந்தாரு. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை படிக்கும் போது எத்தனையோ நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பவுல் மாத்திரம் இல்லைன்னா ரட்சிப்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, ஆவியானுடைய அபிஷேகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, கர்த்தருக்குள்ள நம்ம யாருன்றது தெரிஞ்சிருக்காது. அப்படி இந்த நிரூபங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இவ்வளவாய் கர்த்தர் அவரை எடுத்து உபயோகித்து எழுத்திலையும் பிரசங்கத்திலையும் ஆவியில நிறைந்த அற்புதங்களை செய்கிறதையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உண்மையாகவே அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எடுக்கும் போது இதுல என்ன ஆண்டவரே நாங்க படிக்க போறோம் நான் நினைச்சேன். ஆனா எத்தனையோ நல்ல காரியங்களை இதன் மூலமாய் நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். இந்த நாளிலும் கூட 21 அதிகாரமும் 22ல 1-2 வசனமும் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து கேள்வி இருந்தா கேளுங்க. எனக்கே நிறைய கேள்வி இருந்தது. உங்களுக்கு நிச்சயமாகவே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா கேள்வி உங்களுக்கு வரும். இதுல சில பகுதியெல்லாம் நீண்ட வேத பகுதியா இருக்கிறதுனால கொஞ்சம் பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் உங்களை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இதுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பவுலுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடு வேற யாருக்குமே கொடுக்கல. பேதுருக்கு கொடுக்கல, யாக்கோபுக்கு கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. அப்படி அவனை அரேபிய நாட்டுக்கு கொண்டு போய் அங்க தங்க வச்சு இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவனுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அப்ப நிறைய பேருக்கு அவன் மேல சந்தேகம். அவனை தவறாக போதிக்கிறானா, அவன் யூதர்களை கெடுக்கணும்னு வந்தானா, இப்படி பல விதமான அவனை குறித்த சந்தேகங்கள், கேள்விகள் அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால அவன் மேல அதிகமான வெறுப்பு இருந்தது. வெறுப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே அவன் எருசலேமுக்கு போக கூடாதுன்னு ஆண்டவர் பல முறை எச்சரித்தார். ஆனாலும் அவன் எருசலேமுக்கு போறான். எப்படி போறான்னா கப்பல் ஏறி போறான். பார்க்கும்போது அந்த மேப் பார்க்கும்போது, நம்ம மேப் போடல, மேப் பார்க்கும்போது கடல் கடந்து அவன் போறான். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அங்க என்ன நடக்குது, எருசலேம்ல என்ன நடக்குது அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா இதுல நிறைய உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். கேள்விகள் இல்லைன்னா நீங்க புரிஞ்சுக்கிடலன்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா? சரி, பவுல் மற்றும் சக ஊழியரின் எருசலேம் பயணம் 1-2 வசனம். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளிலே ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். அந்த கப்பல்லாம் எப்படி இருந்திருக்கும் தெரியல. இப்ப இருக்கிற கப்பல் மாதிரி இருந்திருக்குமா, இல்ல பெரிய போட்டா இருந்திருக்குமா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. எபேசு சபை மூப்பர்களிடம் இருந்து பிரியா விடை பெற்று அவனும் அவனோட இருந்த மற்ற ஊழியர்களும் கோஸ் தீவை சென்றடைந்த பின்பு 3 நாட்கள் பயணம் செய்து ரோது தீவையும் சேர்ந்தார். அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே பெனிக்கே தேசத்துக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனார்கள். சரி, முதல்ல இவங்க எங்க போறாங்க? தீரு பட்டணத்துக்கு போறாங்க. 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். சீப்புரு தீவை கண்டு அது இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்திலே இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதா இருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீஷர்களை கண்டுபிடித்துன்னா அப்படின்னா அர்த்தம்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அதனால தேடி தேடி போறான். அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார். அப்ப அங்க ஒரு எச்சரிக்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா? அங்க இருக்கிற மக்கள் அவங்க எப்படி சொன்னாங்க? ஆவியில நிறைஞ்சு சொன்னாங்களா, என்ன எப்படின்னு நம்மளுக்கு விளங்க. ஆனா ஆவியின் ஏவுதலினாலே போக வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பியும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழக்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக் கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். எங்க போனாலும் அங்க தங்கி அவன் ஊழியம் செய்யறான். அவ்வளோ
பிரசங்கம் பண்றான், கற்றுக் கொடுக்குறான், வேத வசனத்தை சொல்லி கொடுக்குறான். இப்படி இவங்க தீரு பட்டணத்துக்கு போறாங்க. இதுதான் தீருவில் உள்ள விசுவாசிகளுடன் பவுலின் முதல் சந்திப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்துன்னு போட்டிருக்கிறதுனால இது ஒரு சிறிய சபையாக இருந்திருக்க கூடும். அந்த பட்டணத்துல தேவாலயமும் இல்லையா. அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியிருந்ததால் அவர்கள் விசுவாசிகளுடன் ஒரு வாரம் தங்க வேண்டியிருந்தது. பவுல் தனது 3வது மிஷனரி பயணத்தின் பெரும் பகுதியை யூதாவில் உள்ள யூதர்களுக்கு அன்பளிக்காப்பாக எடுத்து செல்வதற்காக அர்ப்பணித்திருந்தான். அதாவது அவன் எருசலேமுக்கு போகிறதுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, அவன்கிட்ட அந்த அன்பளிப்பா அந்த பணம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த எருசலேம்ல இருக்கிற அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கும்படியாய் அந்த யாரு கொடுத்து அனுப்புறாங்கன்னா, புறஜாதிகள் அவன் மூலமா கொடுத்து அனுப்புறாங்க. அதான் புறஜாதிகள் தங்கள் யூத சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமையை காட்டுவதற்கு, புறஜாதிகளுடன் அவர்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்ததற்காக அவர்களுக்கு பிரதிபலன் கொடுப்பதற்கும் இந்த நன்கொடையை திரட்டி பவுல் மூலமாக அனுப்பினான். இதை ரோமர் 15 அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம். அதையும் எடுத்துக்கிட்டு அவன் போறான். சபையில் தொடர்ந்து பிளவும் அச்சுறுத்தலும் இருந்தது. ஏனென்றால் யூத மதவாதிகள் புறஜாதி விசுவாசிகள் யூதர்கள் தங்களை போல வாழவும் மோசையின் சட்டத்தை அவர்கள் பின்பற்றவும் விரும்பினர். இப்ப அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அதே மாதிரி புறஜாதிகளும் கிறிஸ்தவர்களா மாறினாங்க. ஆனா இந்த யூத குலத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, இவங்க விருத்த சேதனம் எடுத்துக்கணும், விருத்த சேதனம் எடுத்தாதான் அவங்க கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். இதுதான் மோசையின் சட்டம். ஆனா மோசையின் சட்டத்துல கிறிஸ்தவ மதத்தை பத்தி போடல. ஆனா எல்லா யூதர்களும் எடுக்க வேண்டி இருந்தது. ஆனா இவங்களையும் புதுசா புறஜாதிகளையும் அவங்க எடுக்கணும்னு சொல்லி அவங்க விருப்பம் தெரிவிச்சாங்க. அதை பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பவுல் எங்க ஊழியம் செய்தாலும் இந்த மதவாதிகள் பவுலுடைய ஊழியத்தை தடுக்கவும் அவன் மூலமாக மதம் மாறியவர்களை திருடவும் முயன்றனர். காணிக்கையுடன் எருசலேமுக்கு செல்வது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட கூட இவன் எடுத்துட்டு போறான். இப்போது பவுல் தனது எருசலேம் பயணம் கடினமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும் என்று தனது நண்பர்களிடமிருந்து செய்திகளை பெற தொடங்கினான். நிச்சயமாக கள்ள போதகர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை அவன் சந்தேகித்திருந்தான். ஏதோ ஒரு ஆபத்து அவனுக்கு இருக்குதுன்றது எல்லாரும் சொல்றாங்க, அவனுக்கும் தெரியும். ஆனாலும் ரொம்ப ரொம்ப துணிகரமா போகிறான். தீருவில் இருந்து விசுவாசிகள் நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினால் சொன்னார்கள்னா அது கிரேக்க மொழியில என்ன அர்த்தமா, எருசலேமில் கால் எடுத்து வைக்க கூடாது, செய்து போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரத்திற்கு பிறகு பவுலும் அவனுடைய குழுவினரும் அங்கிருந்து புறப்பட்டார். ஒரு வாரம் மட்டும் பவுல் அங்கு தங்கியிருந்தான். அங்கிருந்த விசுவாசிகள் தங்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் அவங்கள வழிகாட்டி அனுப்புனாங்க. அங்கேயே கடற்கரையிலேயே முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபம் பண்ணி அவனை அனுப்புறாங்க. சரி, அடுத்தது அவங்க எங்க போறாங்க? செசரியா பட்டணத்துக்கு போறாங்க. 7-14 நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்ரோமாய் பட்டணத்துக்கு சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். இந்த பைபிள்ல இருக்கிற காரியம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரை பத்தியும் அதை பத்தியும், ஈவன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்தீங்கன்னா எந்த வருஷம்னு இருக்கு, யாருன்னு இருக்கு, எந்த ஊருன்னு இருக்குது, என்ன நடந்ததுன்னு. ஆனா அதே நேரத்துல இந்து புராணத்தை எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, அது ஒரு கதை மாதிரிதான் இருக்கும். அதுல எந்த ஃபேக்ட்ஸும் இருக்காது. அதுதான் கிறிஸ்தவ வேதத்துக்கும் மற்ற இதுக்கும் உள்ள வித்தியாசம். இதுல எந்த விதமான தவறும் இல்ல, பிழையும் இல்லை. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பிலிப்பு யாரு? அவன் 6ஆம் அதிகாரத்துல தேவானோட கூட ஒருவராக 7 பேரை எடுத்தாங்க. அதுல ஒருத்தன் இல்லையா? அப்ப பந்தி விசாரிப்புக்காரனாக எடுக்கப்பட்டான், சுவிசேஷகனாக தெரிந்து கொள்ளப்பட்டான். 8ஆம் அதிகாரத்துல அவன் சமாரியா பட்டணத்துல பெரிய ஊழியம் செய்யறத நம்ம பார்த்தோம். அவனுடைய 4 பேர்,
அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரியாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தாங்க. நாங்கள் நாட்கள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதாவில் இருந்து வந்தான். அங்க தீரு பட்டணத்துல இருந்தவங்க சொன்னது மட்டுமல்ல, இந்த அகபு என்ற தீர்க்கதரிசியும் என்ன சொன்னா, அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதிகள் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று அடுத்த ஒரு வாணி வருது. இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுகிறதற்கு மட்டுமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். அவன் சம்மதியாதபடினாலே அவர் கர்த்தருடைய சித்தமாக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். சரி, பவுலும் அவனோடு சென்றவர்களும் பிலிப்புடன் தங்கினர். பிலிப்பு ஒரு உதவியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவன் ஒரு சுவிசேஷகன் கூட. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் செசரியாவுக்கு வந்து தனது தலைமை தலையகமாக அங்க அமைத்து அங்க வாழ்கிறான். பவுல் செசரியாவில் ஓய்வெடுக்கையில் தீர்க்கதரிசியாகிய அகபு அங்கு வந்தான். அவன் ஆண்டவரிடத்துல இந்த எச்சரிக்கை பெற்று பவுலுக்கு 2வது எச்சரிக்கை செய்தியை வழங்க வந்தான். ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பு யூதாவிற்கான பஞ்ச நிவாரண திட்டத்துல நம்ம வந்து 11 அதிகாரத்துல இந்த அகபுவை பத்தி நம்ம வாசிச்சோம். அவன் தான் தீர்க்க தரிசனமா இந்த மாதிரி வரப்போகுது, யூதாவுக்கு பெரிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பஞ்ச நிவாரண இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. எனவே அவன் அந்நியன் அல்ல. அகபு தனது சொந்த கைகளையும் கால்களையும் பவுலின் கச்சையால் கட்டி கொண்டு எருசலேமில் பவுல் கட்டப்படுவான் என்று அப்போஸ்தலரிடம் கூறினார். தீருவில் இருந்த பரிசுத்தவான்களைப் போலவே செசரியாவில் இருந்த விசுவாசிகளும் எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என்று பவுலிடம் கெஞ்சினார்கள். பவுல் கொண்டு வந்திருந்த அன்பளிப்பை யாக்கோபின் மூலம் எருசலேம் மூப்பர்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கலாம் இல்லையா? அந்த பணத்தை கொடுத்து அனுப்பினா யாக்கோபு கொண்டு போய் கொடுத்துருவாரு. ஆனா பவுல் தானே இங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பவுல் அவர்களை அமைதிப்படுத்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, தேவைப்பட்டால் மரிப்பதற்கும் நான் தயார் என்று சொல்லி அவனுடைய அர்ப்பணிப்பு அவன் சொல்றான். எனக்காக நான் வாழல, இயேசுக்காக நான் வாழறேன். அதனால நான் செத்து போனாலும் பரவாயில்லை, மரித்தாலும் பரவாயில்லை, நான் போவேன், அவருடைய நாமத்திற்காக நான் போவேன்னு சொல்றான். பவுல் எருசலேமுக்கு பயணத்தை மேற்கொண்டது சரியா தவறா என்ற கேள்வி நமக்குள்ள எழக்கூடும். இவ்வளவு வார்னிங்க்கு அப்புறம் இவன் ஏன் போகணும், இவ்வளவு துணிகரமா ஏன் அவன் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஒரு அப்போஸ்தலரின் செயல்களை ஆராய்ந்து பார்ப்பது முறையற்றதாகவோ அல்லது தவறாகவோ தோன்றக்கூடும். பவுலும் மற்றவர்களைப் போல ஒரு மனிதன் தான். பவுலின் நிருபங்கள் அனைத்தும் நமக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடியவைதான் இல்லையா? அதனால் பவுல் எடுத்த முடிவுகள் அனைத்து சரி என்றும் நாம் கூற முடியாது, தவறு என்றும் கூற முடியாது. அது சரியாகவோ தவறானதாகவோ இருந்தால் பவுலுடைய அனுபவத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்படிப்பட்ட தொடர்ச்சியான செய்திகள் எருசலேமிற்கு செல்ல வேண்டாம் என்று பவுலை எச்சரித்தது. 20 ஆண்டுகளுக்கு முன் பவுலை கர்த்தர் எருசலேமை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 22:18 சொல்றாரு அவரு. நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் எருசலேமை விட்டு வெளியேறும்படி கர்த்தர் பவுலுக்கு கட்டளையிட்டார். யூதேயாவில் தனக்கு நேரிட்ட ஆபத்துகளை பற்றி பவுல் ஏற்கனவே ரோமர்களுக்கு எழுதியிருந்தான் 15 அதிகாரத்துல. இதை பற்றிய எண்ணங்களை எபேசு சபை மூப்பர்களுடன் பகிர்ந்து கொண்டான். அதனால் இவன் இந்த பிரச்சனைகளை முழுமையாக அறிந்திருந்தான் என்று புரிந்து கொள்ளலாம். அவன் தெரியாம செய்துட்டான்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்பு பவுல் எருசலேமுக்கு சென்றிருக்கிறான். ஒரு முறை பஞ்ச நிவாரண நிதியோட போறான் 11 அதிகாரத்துல. மற்றொரு முறை எருசலேம் மாநாட்டில் கலந்து கொள்ள போறான் 15 அதிகாரம். அவனது 2வது மிஷனரி பயணத்திற்கு பிறகு அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. பவுல் 23:1 இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று கூறியிருப்பதை பார்க்கும்போது
பவுல் துணிந்த தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இல்லை என்பது புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு இன்டென்ஷன், என்னதான் சொன்னாலும் ஆண்டவரே நான் போவேன், இந்த பணத்தை கொண்டு போய் நான் அவங்கள உற்சாகப்படுத்துவேன், அங்க இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நான் ஐ ட்ரை டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்டென்ஷனோட அவன் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு யார் சொன்னாலும் கேட்காதபடிக்கு அவன் இருந்தான். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரரா இருக்கிறான்னு சொல்லி 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அனனியா கிட்ட ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அது இன்றைக்கு நிறைவேறிற்று என்று சொல்லலாம். பவுலை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பதில் அவனுடைய தைரியத்துக்காக நாம் அவனை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் எருசலேமுக்கு சென்ற போது சபையில் காணப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனையை தீர்ப்பதற்காக தனது உயிரை பணயம் வைத்தான். தீவிர மதவாத யூதர்களுக்கும் விசுவாசிகளான புறஜாதிகளுக்கும் இடையே பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே வந்தது. எருசலேம் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் நிமித்தம் பிரச்சனைகள் பெருகி வந்தது. மேலும் பல மதவாதிகள் பவுலின் மூலமாக மதம் மாறியவர்களை கைப்பற்ற முயன்றனர். இப்படிப்பட்ட பலவிதமான சபையில பிரச்சனைகள் இருந்து அப்போஸ்தலர் 15 பார்த்தோம். எருசலேம் மாநாட்டுல பெரிய தீர்மானங்கள்லாம் எடுக்கப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு பேதுருவை பார்த்து அவங்க கேட்டாங்க, எப்படி நீ போய் புறஜாதிகளோட போய் உட்கார்ந்து சாப்பிட்ட, உணவு உட்கொண்ட, கொர்நேலியோ வீட்டுல போய் என்ன செய்த அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்ட உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம் வந்தது, ஒரு சமரசம் வந்தது. இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆண்டவர் சொல்லித்தான் நாங்க போனேன். அப்போ முக்கியமான முடிவுகள்லாம் அங்க எடுக்கப்பட்டது இல்லையா. அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. இதன் மூலம் ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டது. தன் நிமித்தம்தான் இந்த பிரச்சனை சபையில் ஏற்பட்டது என்றும் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு தன்னுடையது தான் என்றும் அவன் அறிந்திருந்தான். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல ஒண்ணுமும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது. இப்போ மாதிரி நம்மளுக்கு எத்தனையோ வசதிகள் இருக்கு. இன்னைக்கு அந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு கூகுள் மீட்ல உட்கார்ந்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கோம். அந்த அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. முதலாவதாக அதாவது தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமாக தீர்வு காணவும் முடியாது. அவனுக்கு இருந்த ஒரு அபிஷேகம், அவனுக்கு இருந்த ஒரு தெளிவு, அவனுக்கு இருந்த சத்தியத்தை குறித்த பெரிய ஒரு நல்ல ஒரு அறிவு வேற யாருக்கும் கிடையாது. அதனால யாரையுமே அவன் அனுப்பவும் முடியாது. தானே அங்க செல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய வாஞ்சையும் விருப்பமா இருந்தது. சரி, எருசலேம் நகரத்துக்கு போறான். 15 17 அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே வந்ததுமன்றி சீப்ரு தீவனாகிய மினோசான் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார். நாங்கள் எருசலேமுக்கு வந்த போது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இந்த குரூப்ல லூக்காவும் இருக்கிறார். லூக்கா தான் இந்த புஸ்தகத்தை எழுதினவர் இல்லையா. விசுவாசிகளின் ஒரு குழு செசரியாவை விட்டு வெளியேறி பவுலுடன் எருசலேமுக்கு பயணித்தது. ஒருவேளை பண்டிகையை கொண்டாடுவதற்காக இருக்கலாம். ஏன்னா 2 முக்கியமான பண்டிகை வருது. ஒண்ணு பஸ்கா பண்டிகை, இன்னொன்னு பெந்தேகோஸ்த பண்டிகை. 2 பண்டிகையும் அங்க ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டதுனால அவங்க அங்க போயிருக்கலாம்னு நம்ம நினைச்சுக்கலாம். 65 மைல் தூர பயணம், குறைந்தபட்சம் 3 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். தேவன் தங்களுக்குள் செய்ததையும் அவர்கள் மூலமாக செய்ததையும் அவர்கள் விவரித்த போது அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அவங்க இது அது இந்த ஊருக்கு அதெல்லாம் பேசல, பாலிடிக்ஸ் பேசல. ஆண்டவர் அவங்களை கொண்டு என்னென்ன அற்புதம் செய்தார், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் ஆவியில நிறைஞ்சாங்க, எப்படியெல்லாம் அங்க நடந்தது, இதுதான் அவங்களுடைய பேச்சு இல்லையா. எருசலேமில் இவர்கள் எதிர்கொண்ட சவாலை பற்றி பவுலுக்கு இந்த நண்பர்கள் பகிர்ந்து கொண்ட போது அவனுக்கு அது எவ்வளவு உற்சாகம் அளித்திருக்கும். பவுலும் அவனோடு இருந்த குழுவினருடன் எருசலேமில் வாழ்ந்து பின்பு செசரியாவுக்கு சென்ற ஆரம்ப கால சீடனான மினோசோனுடன் தங்கி இருக்க திட்டமிட்டனர். சரி, இந்த மினோசோன் பெந்தைக்கோஸ்து நாளின் பேதுருவின் பிரசங்கத்தினால் ஒருவேளை விசுவாசியாக மாறி இருக்க கூடும் என்று கருதப்படுகிறது. அதை பத்தி டெஃபினட்டா தெரியாது. மினோசான் என்ற சீஷன் மற்றவர்களை உபசரிக்கும் நல்ல குணம் உள்ளவன். அவருடைய செயல்
பவுலின் ஊழியத்துக்கு உதவியாக இருந்தது. யாக்கோவும் மற்ற மூப்பர்களும் பவுலையும் அவனுடன் இருந்தவர்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல யாக்கோபு வந்து சேர்ந்துடலாம். புறஜாதியார் மூலமாக பெற்றுக்கொண்ட அன்பு காணிக்கை பற்றி என்ன கூறினார்கள் என்று குறிப்பிடவில்லை. சரி, அடுத்தது வந்து ஒரு லாங் இது 18-26. எருசலேம் சபை செய்தியை தவறாக புரிந்து கொண்டது. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபனிடத்துக்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவர்களை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னார். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் 1000 விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து விசுவாசிகள் ஆயிட்டாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவ நம்புறாங்க, அவங்க கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. ஆனாலும் அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அந்த 10 கட்டளைகள், அந்த பலிகள், அது இது அந்த சடங்குகள் எல்லாத்துலயும் அவங்க வைராக்கியமா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீ சொல்லி, அப்ப யாரு? புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின் படம் நடக்க வேண்டுவதில்லை என்று நீ சொல்லி, இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று நீங்கள் இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மோசைன்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இல்லையா? நீங்க மோசையை விட பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ கேட்டாங்க. அப்ப இந்த மோசை சொன்ன காரியங்கள் எல்லாம் நீ கைக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு பவுல் சொன்னதா அவன் மேல குற்ற சொல்றான். ஆனா அவன் அப்படி செய்யவே இல்லை. இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். ஏன்னா அங்க பெரிய ஒரு அமளி நடக்க போகுது, பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அதுதான் சொல்றாரு. ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஏன் அந்த 4 பேர் யாரு? யூதர்கள். அவர்களை நீ சேர்த்து கொண்டு அவர்களுடனே சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உண்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒரு கார்னர்ல கொண்டு வந்து அவனை பிக்ஸ் பண்றாங்க. நீ இதெல்லாம் செய்தினா நீ வந்து நேர்மையானவன், உண்மை குறித்து கேள்விப்பட்டதெல்லாம் தப்பு, நீரும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி நாங்க அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றோம். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்ட செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டி பலி செலுத்தி தீருமளமும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். சோ ஒரு நிமிஷம் கூட இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று யோசிக்காம நிறைவேற்றுவேன் என்று அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டான் இல்லையா? சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கிருந்து பவுல் அவர்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபனிடத்திற்கு போனார். மூப்பர் எல்லாரும் அங்கு கூடி வந்தாங்க இல்லையா? எல்லாம் விவரித்து பேசப்பட்டது. சரி, பல ஆண்டுகளுக்கு முன் பவுல் புறஜாதிகளுக்கு ஊழியர் செய்ய வேண்டும் என்று எருசலேம் தலைவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். கலாத்தில போட்டது. இதை கேட்டு அங்கிருந்த மூப்பர்கள் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். தான் செய்ததை பற்றி அல்ல, கர்த்தர் தனது ஊழியத்தின் மூலம் செய்தவதை பற்றி முழுமையான துல்லியமான கணக்கை பவுல் அவங்களுக்கு கொடுக்கிறான். அடுத்த நாள் நம்மை குழப்பத்தில் நிரப்பும் ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்தது. ஆண்டவரை துதிக்கிறாங்க, அங்க நடந்தது, இப்படி நடந்தது, அப்படி நடந்ததுன்னு சொல்லி நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு குழப்பம். பவுல் புறஜாதியார் மத்தியில் தனது ஊழியத்தை பற்றி விவரித்த போது பிறகு
தேவன் செய்த காரியங்களை குறித்து மூப்பர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் யூத கிறிஸ்தவர்களிடம் பவுலின் மனப்பான்மையை குறித்து ஏதோ ஒன்று அவர்களுடைய மனதை தொந்தரவு செய்தது. ஏதோ ஒரு குழப்பம். யாக்கோபு பவுலிடம், சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறினார். பவுல் இதை பற்றி சில காலத்துக்கு முன்பு கலாத்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதாவது கலாத்தியர்ல ரொம்ப அழகா போட்டிருக்குது இல்லையா, புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு கூட கூப்பிடுறாரு. அப்ப ஏன் நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அதை நம்ம எப்படி பின்பற்றணும், ஆனா புதுசா புறஜாதியில இருந்து வருகிற கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றணுமா, இதெல்லாம் அதுல அழகா போட்டிருக்காரு. ரொம்ப அந்த புஸ்தகம் ரெண்டும் நம்ம வாசிச்சோம்னா சுயநீதி, ஆண்டவருடைய நீதி, அதை பத்தி அழகா எழுதுறாரு. விசுவாசிப்பவர்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அல்ல, சொன்னது என்ன, நியாயப்பிரமாணத்தின் மூலமா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்காதப்பா, கிருபையின் மூலமாகத்தான் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று பவுல் அதில் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு அகெயின்ஸ்டா இல்ல, நீங்க ரட்சிக்கப்படணும்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீங்க ரட்சிக்கப்பட முடியாது, கிருபையின் மூலமாகத்தான் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருந்தான். சரி, நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின் போது கலாத்தியர்ல என்ன சொல்றாரு, அது கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் ஒரு ஆசிரியரை போல இருந்தது அப்படின்னு சொல்றாரு. விசுவாசம் வந்த பிறகு அந்த உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, அந்த உபாத்தி நமக்கு வேண்டாமே, இது தெளிவா கலாத்தியர் 3:24-25 எழுதியிருக்க. அதனால் நாம் இனி ஒரு பள்ளி ஆசிரியர் கீழ் அல்ல, ஆனால் எருசலேமில் இருந்த அந்த யூத கிறிஸ்தவர்கள் இதை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நியாயப்பிரமாணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர்ல குற்றம் கண்டுபிடிக்கிறான். அவர்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டு சடங்கு தொடர்பாக கொடுக்கப்பட்ட பல்வேறு கட்டளைகளை நிறைவேற்றி வந்தனர். அதை குறித்து பவுல் ஒண்ணுமே சொல்லல. ஆனா இதே கட்டளைகளை புதிதாய் புறஜாதிகள்ல இருந்து வருகிற கிறிஸ்தவர்களை நீங்க நிர்பந்திக்காதீங்க, அவங்கள அவங்கள அந்த செய்யணும்னு அவங்கள கட்டுக்குள்ள வைக்காதீங்க அப்படின்னு அதைதான் அவர் சொல்லி வந்தார். யாக்கோபு பவுலிடம், இந்த ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்யாமலும் பழக்க வழக்கம்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி புறஜாதியரிடையே உள்ள யூதர்கள் எல்லாரும் மோசையை கைவிடும்படி உபதேசிக்கிறீர் என்று கூறுகிறார்கள். அதாவது யூத பழக்கங்களை யூதர்களே செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லவே. பவுல் புறஜாதிகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்று அவங்களுக்கு தெரியவும் இல்லை. ஏனென்றால் புறஜாதிகள் ஒருபோதும் மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. பின்னர் யாக்கோபு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். சரி, இவனை எப்படியாவது கொண்டு ஏதாவது ஒரு இதுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அதன் மூலம் உண்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம். He wants him to prove that he is not wrong. இல்லையா, நீரும் நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி ஒரு நல்ல ஆண்டவருடைய ஊழியன் எப்படி ஒரு டிராக்ட் கொண்டு போய் அவர் அந்த பவுல கொண்டு போய் விடுறாருன்னு பாருங்க. இதுதான் மத அரசியல். பல இடங்கள்ல அப்படி நடக்குது இல்லையா, தவறான உபதேசம், தவறான வழி இப்படி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பவுலும் போய் அந்த இடத்துல மாட்டிக்கிறான். ஒரு தேவனுடைய ஊழியன் எவ்வாறு தவறாக வழி நடத்தப்படுவார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். யாக்கோபு நிச்சயமாக நம் கர்த்தராகிய இயேசுவின் சிறந்த ஊழியர் தான். மாம்சத்தின்படி இயேசுவின் சகோதரன், மேரிக்கும் யோசேப்புக்கும் இயேசுக்கு பிறகு பிறந்த சகோதரன், எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்களின் முழு நம்பிக்கையும் பெற்றவர். இந்த திட்டத்தை பவுலிடம் பகிர்ந்து கொண்டார். நசரேய விரதம் எடுத்த 4 பேரை பற்றி யாக்கோபு பவுலிடம் கூறினார். இங்க 4 பேர் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க இல்லையா. இந்த ஒரு யூதன் நசரேய விரதத்தை எடுத்துக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவனுடைய காரியங்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க வீட்டுக்கு போய் 6ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. இந்த நசரேய
விரதம்னா என்னன்னு என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சில நாட்கள் இவங்க அல்லது பல வாரங்கள், மாதங்கள் அல்லது வருடங்களாக கூட இருக்கலாம் இந்த விரதம் எடுக்கிறவங்க. ஒரு நசரேயன் தன் தலைமுடியை வளர விட வேண்டும். விரதம் எடுத்த காலத்தின் முடிவில் அதை மொட்டையடித்து அது சில பலிகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும். பவுல் மதம் மாறியதற்கு முன்பு ஒரு நசரேயனாக இருந்தான். அதனால்தான் 18ஆம் அதிகாரத்துல போய் அவன் மொட்டையடிச்சுட்டு வரான். நம்ம படிச்சோம். இது தேவையில்லை என்று அறிந்திருந்தோம். பவுல் இந்த விரதத்தை அந்த 4 பேரோட எடுக்க முன் வந்தான். ஆனால் விரதத்தை எடுத்த பிறகு அவன் மிருகபலி செலுத்த விரும்பவில்லை. ஏன்னா கிறிஸ்துவே தம்மை பலியாக செலுத்தி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை என்றென்றைக்கும் அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி எபிரேயர்ல நம்ம படிக்கிறோமே, அது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த யூத கிறிஸ்தவர்கள் இதை கற்றுக்கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் தங்கள் நசரேய விரதத்தை நிறைவேற்றி தங்கள் பலிகளை செலுத்த தேவாலயத்துக்கு சென்று கொண்டுதான் இருந்தார்கள். சரி, சில நல்ல வசதியுள்ள யூதர்கள் பலிக்காக ஆட்டுக்குட்டிகளை வாங்கி தங்கள் ஏழை சகோதரர்களுக்கும் பகிர்ந்து கொண்டார்கள். இதுவும் ஒரு நல்ல செயலாக கருதப்பட்டது. இதை பவுல் தனது யூத சகோதரர்களுக்காக செய்வதை ஒரு வாய்ப்பாக கருதினார். நம்ம அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல 9ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இந்த யூதர்களுக்காக என்ன ஒரு வைராக்கியமா இருந்தான் இல்லையா? அவங்களுக்காக நான் நரகத்துக்கு போறதுக்கு கூட ரெடி ஆண்டவரேன்னு சொன்னான். அப்ப இந்த யூத சகோதரர்களுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப அவனுக்கு ஒரு அதை குறித்து ரொம்ப ஒரு வாஞ்சி இருந்தது, ஒரு வேகம் இருந்தது. அதனாலதான் சொன்னா நான் அதையும் ஒரு ஒத்துக்கிறேன்றான். அவர்களை நீ சேர்த்து கொண்டு அவர்களுடனே சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைசவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உண்மை குறித்து நாங்கள் காரியங்கள் அபத்தம்னு நாங்க நினைக்க மாட்டோம். நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்று அறிந்து கொள்வார். இவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் இல்லையா? நானும் நல்லவன் தான், உங்களை மாதிரி தான். அப்ப இதன் மூலம் கிறிஸ்தவ யூதர்களுக்கும் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை பவுல் அறிந்திருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுலிடம் நாம் என்ன எதிர்பார்க்க முடியும்? இது என்னால் முடியாது, அப்படி செய்தால் நான் பிரசங்கித்ததையே மறுப்பதாக இருக்கும் என்று அவன் கூறியிருக்கலாம் இல்லையா? ஐயோ, நான் இப்ப எழுதிட்டேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், இது போய் என்ன செய்ய சொல்றீங்களே அப்படின்னு அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் பவுல் அப்படி சொல்லல. ஏன்? எனக்கு யூத சகோதரர்கள் மீது இருந்த அன்பின் காரணமாக அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த ஏதாவது செய்ய விரும்பினார். தன்னுடைய சொந்த முயற்சியினால இவர்களை மீட்டுக் கொள்ளணும். இதுதான் அவர் செய்த தப்பு இல்லையா? ஆண்டவரே, நான் இதை செய்யலாமான்னு ஒரு வார்த்தை கேட்கல. இவ்வளவு தூரம் வழிநடத்தி வந்த தேவனை அவன் விட்டுட்டான். அந்த நேரத்துல விட்டுட்டான். தன் முயற்சியில ஏதோ ஒண்ணு செய்ய அவன் முற்பட்டான். எனவே அதற்கு ஒப்புக்கொண்டான். பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடைய கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி ஈடுபடவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அவனால முடிக்க முடியல. பவுல் அடைய விரும்பிய யூத மக்களே அவரை முற்றிலும் தவறா புரிந்து கொண்டு அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுத்தார்கள். ஏன்னா அந்த இடத்துல நிறைய புறஜாதி மக்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் உள்ள கொண்டு அந்த தவறு. அது தேவாலயத்துல யூதர்களை விட வேற யாரும் உள்ள போக கூடாது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போவே கூடாது. யாராவது அந்த காணி ஆட்சியை தாண்டி வந்தாங்கன்னா அவங்க கொல்லப்படுவார்கள் என்று போர்ட்லயே எழுதி வச்சிருக்கோம். ஆனா இந்த நேரத்துல எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அதுதான் பெரிய தவறு நடக்குது. சரி, அடுத்தது 27ல இருந்து 40 வசனம், ஒரு நீண்ட வசனம். உங்களுடைய பைபிளையே தொடர்ந்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த 7 நாட்களும் நிறைவேறுகையில் ஆசியா நாட்டில் இருந்த வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, பாருங்க, அவன் சம்மதிச்சான். ஆனா கூட அவன் மேல போவாங்க. இஸ்ரவேலரே, உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான். அவன் யாரையும் கூட்டிட்டு போல, கிரேக்கரையும் கூட்டிட்டு போல.
எபேசியனாகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். இவ்வளோ செய்தும் கூட ஒரு மனுஷனை பாக்குறாங்க, துரோபிமு. இந்த துரோபிமு யாருன்னா 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவனோட கூட வந்தவங்கள ஒருத்தன். இவனை பத்தி 2 தீமோத்தேயும் 4:20 கூறப்பட்டிருக்கு. இவன் நல்ல ஒரு சீஷன். எபேசியன் ஆகியன்னு போட்டிருக்கிறதுனால அவன் புறஜாதியில் என்று வந்தான். இப்ப அவனை பார்த்த உடனே பாத்தீங்களா, இந்த புறஜாதியை கூட உள்ள கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கும். ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் மூடப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய இருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறது என்று போர் சேவரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியும் போர் சேவரையும் அவர் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். பெரிய அமளி நடக்குதாங்க. அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அப்ப அவருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, யார் தப்பு செய்தாங்க, இவன் யாருன்னு தெரியல. அதற்கு ஜனங்கள் பலவிதமாக சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். கொஞ்சம் இருந்து அவனை அடிச்சு கொண்டு இருப்பாங்க. அதனால அவனை என்ன பண்றாங்க, அந்த சேனாபதி கோட்டை, அந்த தேவாலயத்துக்கு முன்னால ஒரு கோட்டை இருக்கணும், அந்த கோட்டைக்குள்ள கொண்டு போறான். அவன் படிகள்ல ஏறி ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. இவனை அகற்றும், இவன் உக்கிரமாய் கூட்டப்பட்டபடினாலே போர் சேகரனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா? அந்த நேரத்தில் கூட அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவரே, போகலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா என்று கேட்கிறான். நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 பேரை கொலைபாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போகிற எகிப்தியன் அல்லவா என்றான். அப்ப எகிப்தியன் அல்லவா என்று கேட்டதுனாலே அவன் என்ன செய்யறான், அதற்கு பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான். இந்த தொடர்ந்து வர்றது அந்த எபிரேய பாஷையில அவன் என்ன எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு விட்னஸ் கொடுக்குறான். அதுதான் அது போட்டிருக்கு. அந்த எபிரேய பாஷைன்றது ஆண்டவர் பேசுற அந்த வார்த்தை, அந்த பாஷை அது என்னன்றது நம்ம பார்க்கணும். சரி, அந்த 7 நாட்கள் நிறைவேறிக்கல. ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்து விட்டு அவன் மேல் கை போட்டார். புறஜாதியரை வரவழைத்து ஆலயத்தை அசுத்தப்படுத்தியதாக பவுலை குற்றம் சாட்டினார். அது உண்மையல்ல. அவன் கிரேக்கர்களை தேவாலயத்தில் கொண்டு வரவே இல்லை. ஆனால் அவர்கள் ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்று அடுத்த வசனம் விளக்குகிறது. எபேசியன் ஆகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டபடியால் அவன் கிரேக்கன்னு நினைச்சிட்டாங்க இல்லையா. பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அனுமானங்களில், அதாவது சப்போசிஷன்ஸ், உற்சாகம் அடைவதும் உண்மையை கண்டறிய முயலாமல் கற்பனையான விஷயங்களால் உச்சகட்டத்திற்கு செல்வதும் எவ்வளவு எளிது பாருங்க. அந்த கும்பல் பவுலை கொல்ல தயாரான போது அந்த அன்பான ஊழியனை கவனித்துக் கொள்ள தேவன் தலையிட்டார் இல்லையா. எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு நமக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அது நிறைவேறணும். பவுலுக்காக ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, அது நிறைவேற வரைக்கும் சிறைச்சாலைக்கு போனாலும் அவனை அடிச்சாலும் என்ன செய்தாலும் ஆண்டவர் பாதுகாத்துட்டே வராரு. சரி, தவறுகள் இருந்திருக்கலாம், பவுல் தேவனுடைய மனதை கண்டறிய தவறி இருக்கலாம். ஆனால் ரட்சிகரின் அன்பும் இரக்கமும் அவனோடு இருந்தது. நிச்சயமாக பவுலை அவர் பாதுகாப்பார். போர்ச்சேகரின் சேனாதி மூலமாக அவர் அதை செய்தார். அந்த நேரத்துல அந்த அமளி ஏற்பட்ட உடனே ரோம போர் சேவகர்கள் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. உடனே அவன் போர் சேவகரையும்
அவருடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்தில் ஓடினான். சேனாதிபதியும் போர் செய்கிறவரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். ஏன்னா யாரும் அப்படி அடிக்க கூடாது, அது அகெயின்ஸ்ட் தி லா. அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளிலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். யாருன்னே தெரியல, என்ன செய்யறான், ஏன் செய்யறான், எதுக்கு இவனை போட்டு அடிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த சலசலப்பிற்கு காரணம் பவுல் தான் என்று முதலில் சேனாதிபதி கருதினான். ஆனால் சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். இத பாத்தீங்கன்னா அந்த அகபு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை வசனம் 11 கூறப்பட்டிருக்கிறது அப்படியே நிறைவேறுது இல்லையா? ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டபடியால் தேவாலயத்துக்கு முன்னிருந்த அந்தோனியா கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். ஒரு கும்பலை கிளறுவது எளிது இல்லையா? பெரிய ஒரு ஏதாவது ஒண்ணு யாராவது போட்டு அடிச்சுட்டாங்கன்னா திருப்பி எல்லாரும் சேர்ந்து யாருக்கு எதுக்கு அடிக்கிறாங்க, என்னது பண்றாங்கன்னு தெரியாது, எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் அவர்களில் பாதி பேருக்கு பிரச்சனை என்ன என்று கூட தெரியாது. இந்த கும்பல் ஒரு தொற்று நோய் போன்றது, ஒருத்தருக்கு வந்துச்சா எல்லாருக்கும் பரவிடும். கோட்டைக்குள் அழைத்து செல்லும் போது பவுல் சேனாபதியிடம் ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று கேட்டான். பவுல் கிரேக்க மொழியில் பேசினபடியால் சேனாதிபதி ஆச்சரியத்துடன் கேட்டார், உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா, கிரேக்க பேச முடியுமா என்று கேட்கிறான். இந்நாட்களுக்கு முன் கலகத்தை உண்டாக்கி கொலைக்காரர்களாக்கிய 4000 பேரை வனாந்திரத்திற்கு கூட்டிக் கொண்டு போன எகிப்தின் நீ அல்லவா என்று சில காலத்திற்கு முன்பு ரோமானியர்களுக்கு எதிராக ஒரு எழுச்சி இருந்தது. அந்த கிளர்ச்சி தலைமை தாங்கிய குற்றவாளி பவுல் என்று தலைமை சேனாபதி கருதினார். அதற்கு பவுல், நான் தர்சு பட்டணத்தை சேர்ந்தவன், ஒரு யூதன். அவனுக்கு உரிமை கொடுத்ததும் பவுல் படிக்கட்டுகளில் நின்று மக்களுக்கு கையால் சைகை செய்தார். அங்கே பெரும் அமைதி நிலையவது. அவன் எபிரேய மொழியில், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும்போது அந்த நாட்டுல அராமிக் ஈவன் பைபிள் கூட அராமிக் பாஷையில தான் எழுதப்பட்டது ஒரிஜினல் அப்படின்னு சொல்றாங்க. அராமிக்ல அவன் பேசினான். சரி, அடுத்தது 2:22 2 வசனம். சகோதரரே, அவன் என்ன சொல்றான்? பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடைய பேசுகிறதே அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலா இருந்தாங்க. அவனை கிரேக்கன் நினைச்சாங்க, இங்க துரோகி நினைச்சாங்க. இவன் எபிரேய பாஷையில பேசுறது கேட்ட உடனே எல்லாம் அமைதலாயிட்டாங்க. அப்போஸ்தலர் 22 எருசலேமில் கூட்டத்தினரிடம் பவுல் ஆற்றிய உரையை பதிவு செய்கிறது. அதில் பவுல் தனது அற்புதமான மனமாற்றத்திற்கான சாட்சியை பகிர்ந்து கொள்கிறான். 3 காரியத்தை சொல்றான். அழகா அடுத்த வாரம் நம்ம அதை பார்ப்போம். சரி, சில சமயங்களில் அவருடைய சித்தத்தை செய்ய முழுவதுமாக சரணடையாததன் மூலம் அவருடைய வழிநடத்துதலை நாம் தவறிவிடக்கூடும் இல்லையா? எப்பேற்பட்ட ஊழியக்காரர் பவுல், ஆனா ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன ஒரு பிசகு போயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது இல்லையா? ஆனா தேவனுடைய கிருபை எவ்வளவு அற்புதமானது. நாம் தவறு செய்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் இன்னும் நம்மை அன்புடன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாம் தோல்வியுற்றாலும் தேவன் நம்மை இறுதி வரை பாதுகாக்கிறார். வாழ்க்கையின் முடிவில் நாம் மகிமையான அவருடைய ராஜ்யத்தை அடையும் போது நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். அதற்காக நாம் அவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவரே, என் பாதை எதுவாக இருந்தாலும் நான் உம்மோடு நடந்து உம் சத்தம் கேட்டு உம் சித்தம் செய்வேன். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். சரி, ஒரே ஒரு வசனம் போட்டிருக்கேன். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அது எங்க இருக்கு? எங்க போட்டிருக்க? யோவான் அதிகாரம் 4 அதிகாரம் 28 30 நினைக்கிறேன்.
சிஸ்டர் இந்த சுத்திகரிப்பு சொல்றாரு. சுத்திகரிப்பு முழுமையா நடந்ததா? சுத்திகரிப்பு முழுமையா நடந்ததா? பலி செலுத்துறதெல்லாம் நடக்கல. அதுக்கு இடையில தான் பிரச்சனை வந்துருச்சு. சரியா? அப்ப அந்த அந்த கலகம் சொல்றான் இல்லையா? யாரு? ஒரு நிமிஷம். யாக்கோபா. எனக்கு பேதுருவையே இந்த இதுல காணுமே ஆண்டி. அந்த வெறும் இவர் மட்டும் தான் இருக்கிறார், யாக்கோப் மாத்திரம். பேதுரு இல்லங்க. பேதுரு அப்ப பேதுரு இல்ல. பேதுரு கடைசியா 15 அதிகாரத்தோட போயிடுறாருமா. அதுதான். அதுக்கப்புறம் அவர் இல்ல. என்னங்க ஆண்டி? அதுக்கப்புறம் யாக்கோபு தான் அந்த இதுக்கு தலைவரா இருக்கிறார். என்னங்க ஆண்டி? அதுல தலைவரா இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் அப்போஸ்தலன் தானே இல்லையா? ஈசோனுடைய பிரதர். இல்ல, அப்புறம் அந்த பிலிப்புங்கிறவர் வந்து ஏசப்பாவோட சீஷர் கிடையாது. என்னங்க ஆண்டி? அந்த பிலிப்பு வேற. இது வந்து அந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானோட தேர்ந்தெடுக்கப்பட்டது. சோ அந்த போஜன பந்தி விசாரிப்புக்காக எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கப்பட்ட சுவிசேஷகன். அதுலதான் 8ஆம் அதிகாரத்துல பெரிய அப்ப இந்த எத்தியோப்பியன் மந்திரியோட போய் அதுதான் அந்த பிரிவு. ஆனா நான் இத்தனை நாள் அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு பிரசங்கம் பண்ணது ஏசப்பாவோட சீஷர் அந்த பிலிப்புன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆண்டி. இந்த பிலிப்பு வேற. அது மாதிரி கலாத்தியர் 2ஆவது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, பேதுரு வந்து விருத்த சேதனம் இல்லாதவங்களோட இருந்தாரு, ஆனா எருசலேம்ல இருந்து வந்தப்ப விருத்த சேதனம் இல்லாதவங்களோட உட்காராம வேறவங்களோட சேர்ந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து பேதுருவ குற்றம் சொல்றாருல ஆண்டி. பேதுருக்கு அந்த ஸ்ட்ராங் அந்த ஃபீலிங் இருக்குது. இந்த யூதருடைய அந்த இது இருக்குல்ல, அந்த ப்ரைடு. ஒரு சில ஜாதியில இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்கதான் சுப்பீரியரு, அவங்களதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, அவங்களோட சாப்பிடக்கூடாது அது இதுன்றதெல்லாம் அவருக்கு பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதான் அவரை பிடிக்கணுன்றதுக்காக தான் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலிய வீட்டுக்கு அனுப்புறாரு ஆண்டவர். ஒரு அது இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, இப்போ கொர்நேலிய வீட்டுக்கு போன்னு சொன்ன பிறகுதான் அவர் போறாரு, அவங்களோட கூட உட்காந்து சாப்பிடுறாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 15ஆம் அதிகாரத்துல பெரிய மாநாடு நடக்குது. அந்த நேரத்துல பவுலும் போய் சேர்ந்துக்கிறாரு. இப்ப பவுலும் அதே மாதிரிதான் செய்யறாரு இல்லைங்களா ஆண்டி? என்ன சொன்னாரு பவுல்? இல்ல, இப்ப கடைசியில பவுல் பார்த்தா அவரும் அதே மாதிரி 4 பேரை சேர்த்துக்கிட்டு கோயிலுக்கு போய் நீ இப்படி ப்ரூவ் பண்ணு, நீ வந்து அப்படி எல்லாம் இல்லன்றது நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொன்ன உடனே விழுந்தான்.